இந்த அரங்கத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நபிகளார் காட்டிய குடும்ப வாழ்க்கை. நம்முடைய வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்மாதிரி, ரோல் மாடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் நம்முடைய வாழ்வின் ஒரு நொடிப்பொழுது கூட கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதாவது ஒரு சுன்னத்தை கடைபிடித்துதான் அல்லது தொடங்கித்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஒரு மனிதன் காலையில் விடித்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரவு உறங்கிவிட்டு காலையில் ஒரு மனிதன் எழுந்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? பாத்ரூமுக்கு போகணும், பல்லு விளக்கணும், அதே மாதிரி டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், பெட் காஃபி குடிக்கணும், தொழுவு போகணும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறக்கத்திலே இருந்து நீங்கள் எழுந்தால் முதலில் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய 2 கரங்களையும் முதல் கழுவி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வெறுமனே அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நீங்கள் ஆழ்ந்து அசந்து உறங்கும் பொழுது அந்த கைகள் உங்களுக்கே தெரியாமல் எங்கெல்லாமோ ஊர்ந்திருக்கலாம். அந்த பொருளால் உங்கள் உணவு பாத்திரத்தை நீங்கள் தொடுகிற பொழுது அதில் இருக்கிற கிருமியின் தொற்றின் காரணத்தினால் உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த சுன்னத்திலிருந்து இந்த சமூகம் பெருமானாரை பின்பற்றி தொடங்குகிறது. ஆடை அணிகிற பொழுது, பல் விளக்குற பொழுது, கழிவறைக்கு செல்லும் பொழுது, அதன் பிறகு காலையிலே உணவு உட்கொள்ளுகிற பொழுது என்று தொடங்கி தொழுகை, வணக்க வழிபாடுகள் தாண்டி வியாபார இடத்திற்கு செல்லுகிற பொழுது, வீட்டை விட்டு புறப்படுகிற பொழுது, கடையிலே உட்கார்ந்திருக்கிற பொழுது என்று தொடங்கி இரவு உறங்கச் செல்லும் வரை கடைபிடிக்க வேண்டிய அத்துணை வாழ்வின் தத்துவங்களையும் போதனைகளையும் சொன்னவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறான். ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. ஒருவர் தந்தையாக போகிறார், தாயாக போகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. ஒருவர் மாணவராக இருக்கிறார், சமூகத்தின் சேவையாளராக, பொது வாழ்க்கையின் தலைவராக இருக்க போகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. ஒருவர் வெற்றிகரமான வியாபாரியாக, வணிகராக போகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. ஒருவர் திருமணம் செய்து ஒரு புதிய மன வாழ்க்கையை தொடங்க போகிறார். அது வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. வாழ்வின் அத்துணை துறைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய அந்த வழிகாட்டுதல் கியாமத்து நாள் வரை அது தொடரும். உலகத்தின் அறிவியல் கண்டுபிடிப்புகள், தகவல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் கோலோச்சுகிற இந்த காலகட்டத்தில் இனி அடுத்து ஒரு தலைமுறை உருவாகி அவர்களை இன்னும் கூடுதலாக சிந்திக்க ஆரம்பித்து அவர்கள் இன்னும் உயர்ந்த சிந்தனையில் தங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்களில் யாரும் முஹம்மது நபியின் வாழ்க்கை இந்த காலத்திற்கு பொருந்தி போகவில்லை என்கிற குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. இனி வரக்கூடிய காலத்திற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த வகையில் குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை அதை சிதையாமல், அது எந்தவிதமான வீழ்ச்சிக்கும் ஆளாகிவிடாமல் அந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பு, உறவுகள், சொந்த பந்தங்கள், அதிலும் குறிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை தொடங்கக்கூடிய பெருமக்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தான் மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. தங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையிலான வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் முஸ்லிம் சமூகத்தவர்கள் பாக்கியசாலிகள். வேறு யாருடைய வாழ்க்கையிலும் சென்று தீர்வை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே தீர்வு இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில்
என்னையும் என் மனைவியும் போல் வாழ்க என்று சொன்ன ஒரே தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இது நமக்கு எளிதாக புரியாவிட்டாலும் கூட உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் என்று யார் யாரெல்லாம் பாராட்டப்பட்டார்களோ கொண்டாடப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிற உண்மை, இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு, இல்லற வாழ்க்கைக்கு, தாம்பத்திய வாழ்க்கைக்கு, கணவன் மனைவிக்கு இடையில எந்த பூசலும் பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக காலம் முழுவதும் வாழ்வதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதை போல வேறு யாரும் வழிகாட்டியதில்லை. என்னையும் என் மனைவியும் போல் வாழ்க என்று உறக்க சொன்ன தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நம்முடைய நடப்பு நிகழ்ச்சியில இருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1960 காலகட்டங்களில் ஒரு பெரிய முஸ்லிம் சமூகத்தினுடைய, ஒரு முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய மனிதனுடைய வீட்டு திருமணம் நடைபெற்றது. அன்றைக்கு யார் யாரெல்லாம் புகழ்பெற்ற தலைவர்களாக இருந்தார்களோ அரசியல் துறையில், அவர்கள் எல்லோரும் அந்த திருமணத்தில் பங்கேற்றார்கள். அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லோரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள் மணமக்களுக்கு. அந்த திருமணத்தில் அப்பொழுதும் இப்பொழுதும் புகழ்பெற்ற கவியரசர் கண்ணதாசனும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். மணமக்களை வாழ்த்தி எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொன்னார்கள். பொதுவாக அந்த காலத்தில் எப்படி வாழ்த்துவார்கள் என்றால், நகமும் சதையும் போல் வாழ்க, இல்லையா, வானமும் பூமியும் போல் வாழ்க, வெயிலும் நிழலும் போல் வாழ்க, இருளும் ஒளியும் போல் வாழ்க என்று வாழ்த்துவார்கள். தலைவர்கள் எல்லோரும் வாழ்த்தி முடித்ததற்கு பிறகு இறுதியாக கவிஞர் வாழ்த்த வந்தார். அவருக்கே உண்டான குறும்புத்தனம், அவருக்கே உண்டான நகைச்சுவை உணர்வு. அவர் சொன்னார், இங்கே வாழ்த்திய எல்லா தலைவர்களும் நகமும் சதையும் போல் வாழ்க, வானமும் பூமியும் போல் வாழ்க, இருளும் ஒளியும் போல் வாழ்க என்றெல்லாம் வாழ்த்தினார்கள். இந்த தலைவர்கள் யாராவது நானும் என் மனைவியும் போல் வாழ்க என்று சொன்னார்களா என்று அவர் வேடிக்கையாக கேட்டார் அந்த சபையை பார்த்து. சபை கொஞ்ச நேரம் நிசப்தமானது. அதன் பிறகு அவர் சொன்னார், இந்த உலகத்தில் நானும் என் மனைவியும் போல் வாழ்க என்று சொல்லும் தகுதி படைத்த ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட இந்த மணமக்களுக்கு இன்னொரு தலைவரின் வாழ்க்கையில இருந்து மேற்கோள் காட்டி இப்படி வாடுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள் என்று சொன்னார்கள். 15 நூற்றாண்டுகளாக வெற்றிகரமாக அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கு குடும்பம் என்கிற கட்டமைப்பு தேவையில்லை, கல்யாணம்ங்கிறதே தேவையில்லை, சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை. லிவிங் டுகெதர், கொஞ்ச காலத்துக்கு பிடிச்சிருந்தா ஒன்னா இருந்துக்க வேண்டியது, என்னைக்கு அந்த நட்பு கசக்கிறதோ அப்பொழுது பிரிந்து போய்விட வேண்டியது. இப்படி ஒரு கல்ச்சர் உருவாகி கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இந்த கல்ச்சர் உருவாகி கொண்டிருக்கிறது. லிபரலிசம் என்று சொல்லக்கூடிய அதீத சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்கிற நிலையில் திருமணம் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு தேவையில்லை. அதென்ன காலம் முழுக்க ஒருத்தியோடு வாழ்வது, அதென்ன காலம் முழுக்க ஒருத்தனோடு வாழ்வது என்கிற கலாச்சாரம் உலகம் முழுக்க இன்றைக்கு பரவலாகி கொண்டிருக்கிறது. அது இந்தியாவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக, தமிழகத்திலும் கூட அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், உலக அரங்கில் ஒரு புள்ளி உரம் என்ன சொல்லுகிறது என்றால், மேற்கத்திய நாடுகள், வளர்ந்த நாடுகள் என்று எந்தெந்த நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுகளில் எல்லாம் இந்த இளம் தம்பதிகள் திருமணம் செய்து கொள்வதில்லை. திருமணத்தின் பாரத்தை எங்களால் சுமக்க முடியவில்லை, குடும்பம் என்கிற கட்டமைப்பு எங்களுக்கு தேவையில்லை, அது என்ன காலம் முழுக்க ஒருத்தியோடும் ஒருவனோடும் வாழ்வது, சில காலம் நட்பாக மியூச்சுவலாக இணைந்து வாழ்வது, அதன் பிறகு பிடிக்கவில்லை என்றால் ஃப்ரெண்ட்லியாக பிரிந்து கொள்வது என்கிற கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்தந்த நாடுகளில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தம்பதியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால்,
இஸ்லாமிய சமய மரபின் சுன்னத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எந்த நாடுகளில் எந்த ஊர்களில் இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பு உடைந்து ஒன்றுமில்லாமல் சின்னாபின்னமாகி போகிறதோ அந்த ஊரில் புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய இளம் தம்பதியர்கள் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்வது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய சிந்தனைகள் ஒரு மறுபரிசீலனைக்கும் நாமும் அதே போல் செய்தால் என்ன என்கிற ஒரு சிந்தனை உருவாகி இருப்பதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும். ஆக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இல்லற வாழ்வு என்பது இன்றைக்கும் உலக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதை, வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையாக வழிகாட்டி கொண்டிருப்பதை, தோல்வியை சந்திக்காத கசப்பும் அதே போல பிரிவினையும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வழிகாட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். குடும்பம் அப்படிங்கும் போது பொதுவாக பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வதை போல பிரச்சனைகள் இருக்கும் தான், கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தான். அந்த பிரச்சனைகளும் கருத்து பொழுது அடடா வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே என்று எந்த மனைவியை விட்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரண்டு ஓடியதில்லை. இதையும் அறிஞர்கள் வியப்பாக பார்க்கிறார்கள். காரணம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு ஒரு அமானத். எது அமானத்தாக வழங்கப்படுகிறதோ அதை குறித்து அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு. அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் தாண்டோண்டித்தனமாக எப்படியாவது வாழ்ந்துவிட்டு ஒரு 4 குழந்தைகளை பெற்றுவிட்டு அப்படியே கண்டும் காணாமல் இருந்து விடலாம் என்கிற நிலை ஒரு முஸ்லிம் தம்பதியரை பொறுத்தவரையில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். தக்வாவை அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று இந்த குடும்பம் தொடர்பான, திருமணம் தொடர்பான அல்லது விவாக முறிவுகள் சம்பந்தமான, திருமண விலகல் சம்பந்தமான வசனங்களை சொல்லுகிற எல்லா இடத்திலேயும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற உங்கள் மனைவி குறித்து, அவள் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்கள் சந்ததிகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பார். என வெறுமனே நாம் வாழ்ந்துவிட முடியாது. அதனால் தான் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், லா துஸவ்விஜ் இப்னதக இல்லா லிதகியின். உன்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு அல்லாஹ்வை குறித்த அச்சமும் பக்தியும் இருக்கிறதோ அவருக்கு உன் பிள்ளையை நீ திருமணம் செய்து கொடு. ஊரில் வேலை வெட்டி இல்லாமல் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு தாண்டோண்டித்தனமாக சுற்றித் திரியக்கூடிய, வருமானத்திற்கு வழி இல்லாத, வேலை இல்லாத ஆட்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாமே சரியாயிடும் என்று நாம் வழக்கமாக ஒரு பாணி வைத்திருக்கிறோமா இல்லையா? அப்படி யாரும் திருமணத்தை செய்துவிட முடியாது. அவருக்கு அவர் சுயமாக சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாத்தியத்திலே இருந்து அவருடைய செலவினங்களுக்கு மாதந்தோறும் ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். தொகையை கொடுத்தால் போதாது, அவர்கள் வழியாக பிள்ளையை பெற்றுக்கொண்டால் அந்த பிள்ளையின் அத்தனை செலவுகளுக்கும் இந்த கணவன் பொறுப்பேற்க வேண்டும். எனவே இது யாருக்கு ஏற்படும் என்றால் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ் ரசூல் மீது முஹப்பத்தும் பயமும் பக்தியும் இருக்கிறதோ அவரால் தான் செய்ய முடியும். லா துஸவ்விஜ் இப்னதக இல்லா லிதகியின். யாருக்கு தக்வாவும் இறை அச்சமும் பயமும் இருக்கிறதோ அவருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளையை திருமணம் செய்து கொடுங்கள் என்று இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். தக்வா இல்லை என்றால், இறை அச்சம் இல்லை என்றால், அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான் என்கிற பயம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறி போய்விடும். மனக்கசப்புகளும் சஞ்சலங்களும் கோபதாபங்களும் நிறைந்த வாழ்க்கையாக அந்த குடும்ப வாழ்க்கை மாறிவிடும். ஊருக்காக வாழ்வார்கள், குடும்பத்தின் பெயர் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இணைந்து வாழ்வார்கள். ஒரே வீட்டுக்குள் தான் கணவனும் மனைவியாக வாழ்வார்கள். ஆனால் இதயங்கள் ஒட்டாமல் இரண்டும் தனித்தனி திசையில் பயணிக்கக்கூடிய படகுகளைப் போல தம்பதியர்கள் வாழ்வதை நாம் பார்க்க முடியும். தக்வா அது அடிப்படையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் தக்வா அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா. நீங்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்புகிற பொழுது தக்வா அஸ்திவாரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கிறான். பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, அது இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, கல்வி கற்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே
இந்த தக்வா என்பது அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த அஸ்திவாரத்தில் எழுப்பப்படக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த தாம்பத்திய வாழ்க்கை தான் மற்றவர்கள் மத்தியிலே பாராட்டையும் மற்றவருடைய பாராட்டுக்குரிய வாழ்க்கையாக அது அமையும். மார்க்கம் அதற்கு தெளிவான பதில்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் வாழக்கூடிய இன்றைய கன்சியூமர் உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறால், நீ என்ஜாய் பண்ணு, நீ சந்தோஷமா இரு, அவ்வளவுதான். ஊர் உலகம் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, உனக்கு எப்படி சம்பாத்தியம் வருகிறது, அது ஹலாலா ஹராமா, அதை பற்றிலாம் கவலைப்படாத என்கிற ஒரு மோசமான பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படி கற்றுக் கொடுத்ததன் விளைவாக இந்த தலைமுறை எதை மறந்து விட்டது என்று சொன்னால், குடும்பம் என்ற கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக உறுப்பினர்களுக்கு எந்த கடமைகளையும் எந்த உரிமைகளையும் செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறந்து விட்டது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இளைஞர்களும் சிறுவர்களும் முதியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இளைஞர்களுடைய ஆலோசனைகளை பெரியவர்கள் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு அறிவுரை சொல்கிறது. இந்த கடமைகளையும் உரிமைகளையும் மறந்துவிட்ட ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படி உருவாகிவிட்டவர்களை இதையெல்லாம் மறந்து விட்டார்கள். பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும், கண்ணியம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் மறந்து விட்டார்கள். இன்றைய தலைமுறை எதை கற்று வைத்திருக்கிறது என்று சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே என்று எல்லாத்துக்கும் ஒரு டே வைத்திருக்கிறார்கள். அந்த டேல உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் ஒரு வாழ்த்து செய்தி, ஒரு SMS அனுப்பிட்டோம்னா கடமை முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க. மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. மரணிக்கும் வரை, மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் கடமையை இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகும் அந்த பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை குறித்து பேசுகிறார்கள். இந்த உறவுகள், ஆனால் இன்றைய தலைமுறை என்பது உறவுகள் தெரியாத ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது. உறவுகள் தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது. கூட்டு குடும்ப முறை என்பது இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் தான் சித்தப்பா, இவர் தான் பெரியப்பா, இவங்க மாமி, இவங்க மாமா, இவங்க உனக்கு மச்சா முறை, இவங்க இந்த முறை என்று முறை சொல்லி கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாமல் போய்விட்டது. வீட்டுக்குள்ளே இருந்து யாராவது உறவினர்களோ மாமாவோ மற்றவர்களோ உள்ளே வந்தால், அம்மா யாரோ வந்துக்கிறாங்கம்மா என்று அந்த குழந்தை சொல்கிறது. அவர்களுக்கு இவர்களுக்கு இடையான ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டு, ஒரு சர்வே நடத்தி ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டு அவர்கள் சொன்னார்கள், அந்தி மாலை பொழுதில், சாயங்காலம் அந்தி மாலை ஆகிவிட்டது என்று சொன்னால் உறவினர்கள் தங்கள் உறவு வீட்டுக்கு செல்வதில்லை. ஏன்னா அப்படி போனோம்னா அவங்க வாங்க என்று மனம் அழைத்து மரியாதை செலுத்துவதில்லை. எதனால் மரியாதை செலுத்துவதில்லை என்றால், அவர்கள் எல்லோரும் அந்தி சாய்ந்ததற்கு பிறகு தொலைக்காட்சிகளுக்கு பெட்டிகளுக்கு முன்னால் சீரியல் பார்த்து அதில் மயங்கி கிடக்கிறார்கள். சீரியல் பார்க்கிற பொழுது சொந்த பந்தங்கள் உள்ளே சென்றால் அது இந்த நேரத்தில் இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோநிலைக்கு இந்திய தலைமுறை குடும்பங்கள் உருவாகி இருக்கிறது. நம்ம குழந்தைகிட்ட கூட இந்த பாயசத்தை கொண்டு போய், இந்த பாத்திரத்தை கொண்டு போய் மாமி வீட்டில் போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா, நான்லாம் இப்போ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு யார் வந்தாங்க அப்படிங்கிறது கவனிக்க மாட்டாங்க. அந்த விளம்பர இடைவேளை வருது பாருங்க, அப்பதான் கவனிப்பாங்க. அட நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு. நான் 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிகிறது. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரத்தை சமீப காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மனங்கள் ஒட்டாமல் ஒன்றுக்கொன்று விலகி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அன்பு இல்லாத, பாசம் இல்லாத, வெறுமனே பேச்சுக்கு எல்லாம் பணம் தான் தீர்மானிக்கிறது என்கிற கட்டத்திற்கு குடும்பங்களும் உறவுகளும் சின்னாபின்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை இருக்கு பாருங்க, அது பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்குது. லிவிங் டுகெதர் அப்படின்றான், டாக்ஸிக் லவ்ன்றான், புது புது வார்த்தைகளாக சொல்லிக்கொண்டு இளம் பிள்ளைகள், இளைஞர்கள் வேறு வேறு உறவுகள் தேடி சென்று கொண்டிருக்கக்கூடிய நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸ் சொன்னேன், அன்னிக்காஹு மின் சுன்னதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இது நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா,
மஜ்லிஸ்களில் உலமாக்கள் ஹுத்பா ஓதுகிற பொழுது ஆயத்தெல்லாம் சொல்லிட்டு அடுத்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிகாஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. யார் அந்த திருமணத்தை செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர். யார் திருமணம் செய்யாமல் அதை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அந்த வாசகம் சொல்கிறது. இந்த அன்னிகாஹுமின் சுன்னத்தி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொன்மொழி, ஒரு ஹதீஸ் அல்ல. அது ஒரு முழக்கம். அது 15 நூற்றாண்டுகளாக இந்த உலகத்தில் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முழக்கம். அது யார் யாரெல்லாம் திருமணம் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்களை நோக்கி திருமணம் செய்யாதவனா நீ தள்ளி உட்காரு என்று சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை. யார் அந்த கோட்பாட்டை பின்பற்றுகிறார், யார் அந்த தத்துவத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்கக்கூடிய வார்த்தை அன்னிகாஹு மின் சுன்னத்தி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, அதை நீ பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்கிற முழக்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 நூற்றாண்டுகளாக இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த கட்டமைப்பு என்பது, இந்த இல்லற வாழ்க்கை என்பது சிதையாமல், இதை யார் சிதைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக, பெரிய ஆச்சரியமாக, பெரிய வியப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு தேடுவது என்று தெரியாமல் இன்றைக்கெல்லாம் விவாகரத்து பெறுவது, டிவோர்ஸ் பெறுவது ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரபலங்களுடைய மனமுறிவு இளைஞர்களுடைய மனதை பெரிய அளவில் பாதிக்கிறது. யாரை இவர்கள் திரைத்துறையிலே பிரபலங்கள் என்று கருதி இருக்கிறார்களோ அல்லது இன்ன பிற துறைகளில் யாரெல்லாம் பிரபலங்கள் என்று கருதி வைத்திருக்கிறார்களோ, கதாநாயகர்களாக யாரையெல்லாம் கருதி வைத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மனமுறிவு ஏற்படுகிற பொழுது அது நம்முடைய இளைஞர்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று புள்ளி உரங்கள் சொல்லுகின்றன. காரணம், பணம் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாமே இருந்தாலும் கூட எங்க பிரச்சனை? ஏன் பிரிகிறார்கள்? இவர்களுக்கு இடையில என்ன பிரச்சனை? என்னமோ தெரியல, சொல்ல தெரியல, அதனால் நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம், ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கமும் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக பாதித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் நிறைய செய்திகளை பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான பிரிவினை ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய பெருமக்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாத்தௌ வ தஹாப், நீங்கள் அன்பை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள், உங்களுக்கு இடையில் பரிசுகளை நீங்கள் பரிமாறிக்கொண்டே இருங்கள். எங்காவது வியாபாரத்திற்கு வெளியூர்களுக்கு அங்கங்கே செல்லும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது மனைவிக்கும் ஒரே ஒரு சாக்லேட் எவ்வளோ ஆயிருப்போது? ஒரு டைரி மில்க், ஒரு 5 ஸ்டார் சாக்லேட். நான் திருச்சி வரைக்கும் போனேன், வரும்போது ஏதோ ஒரு நினப்பு வந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன் என்று கொடுத்து பார்த்தல் என்ன நடக்கும்? அது கசங்காமல், அது எந்த தோய்வும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் இல்லை, அதை கடமெடுத்து தான் இன்றைக்கு எல்லா கவுன்சிலர்களும் சொல்கிறார்கள். இந்த மனமுறிவு ஏற்படக்கூடிய தம்பதிகளை கொண்டு போய் காண்டி மருத்துவர்கள்ட்ட உட்கார வைக்கிற பொழுது அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்கள் ஒய்ஃபுக்கு அல்லது உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுங்க, ஒரு சேலை வாங்கி கொடுங்க, ஒரு சட்டை வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க, மொபைலுக்கு கவர் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தா அது ஒரு பவர் இருக்குது, உங்களுக்கு இடையில மறுபடியும் அன்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற யோசனையை சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹாத்தௌ வ தஹாப், நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், அதன் வழி அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் அது நடைமுறையில் கடைபிடிக்கிற பொழுது அது வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு புகார் என்ன அப்படின்னா, என் வீட்டுக்காரர் முன்ன மாதிரி பேசுறது இல்லை. கல்யாணமான புதுசுலாம் அப்படியே என்ன அப்படியே தாங்குன்னு தாங்குவார். சாப்பிட்டியா கேட்பாரு, வெளியில் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போவார், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. நானே வேணாம் சொன்னால் கூட எனக்கு இது வேணுமா வாங்கிக்கிறியான்னு கேட்பாரு. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார், விருந்து கூட்டிகிட்டு போவார், எல்லாமே செய்வார்.
இப்பெல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறது இல்லை. நானே ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை வை, ஆஃபீஸில் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சடைஞ்சுக்கிறாங்க. இது இருக்கா இல்லையா? எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருமே இருக்கிறோம், ஒரு பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிறோம், அல்லது ஒரு கடை வியாபாரத்தை பார்க்கிறோம், கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறோம், ஏதோ ஒரு வேலையிலே நாம் சிக்கி இருக்கிறோம். நமக்கு பின்னாலே ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக சம்பாதிக்க வேண்டும், அவர்களுக்காக சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற வேகத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் காலையில் புறப்பட்டு வீட்டை விட்டு போனதற்கு பிறகு மாலை வீட்டுக்கு வந்தால் நாம் வருகிற பொழுது ஒருவேளை அவர்கள் தூங்கி இருப்பார்கள், எதையும் விசாரிக்க முடியாது. இதனால இந்த தாய்மார்களுக்கு இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும், முன்ன மாதிரி என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னை கேட்கறது இல்லை அப்படின்னு. இந்த பெண்களுடைய, இந்த தாய்மார்களுடைய பிரதிநிதியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த கேள்வியை, இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு என் மேல முன்ன மாதிரி அன்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? முன்ன மாதிரி என்னை விசாரிக்கிறது இல்லை, பாசத்தை காட்டுறது இல்லை, என்னை கண்காணிக்கிறது இல்லை, என்னை அரவணைப்பதில்லை, நான் ஏதாவது சமைத்து கொடுத்தால் என்னை பாராட்டுவதில்லை என்கிற புகாரை நம்முடைய தாய்மார்கள் சொல்கிறார்களா இல்லையா? ஏதோ கடமைக்கு வாழ்வதை போல வாழக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இத்தகைய தாய்மாருடைய பிரதிநிதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கேஷுவலாக கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாயகமே, கைஃப ஹுப்புக அலைய யா ரசூலுல்லாஹ், நீங்க என் மீது வச்சிருக்கிற அன்பு எப்படி யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. நம்ம யாராவது கேட்டிருக்குமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து தொழுக, நோன்பு, இபாதத்து, இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பெரும்பாலும் அந்த வீட்டுக்குள் என்ன நடந்தது என்பதை குறித்து நமக்கு பெரும்பாலும் தெரிவதே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், நீங்கள் இந்த ஹதீஸை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் மீது அன்பு வச்சிருக்கிறீங்களா இல்லையா? அந்த அன்பு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவை தவிர்த்து வேறு சில புதிய மனைவிமார்கள் வந்தார்கள். அப்படி வந்த காரணத்தினால் தனக்கு வழங்க வேண்டிய அன்பில் ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமோ, வேறு மனைவிமாருடைய வீடுகளுக்கு போகிற பொழுது அங்கே அந்த அன்பு பரிமாறப்பட்டு விடுமோ என்கிற பெண்களுக்கே உரித்தான பொசசிவ்னஸ் சொல்லுமா இல்லையா? அதனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, கைஃப ஹுப்புக அலைய யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய இருந்து வஹி வருமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான பதில் சொன்னார்கள். கஉக்தத்தில் ஹபில், கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை போல இருக்கிறதுன்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை பாருங்க, கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு எப்படி இருக்கும் இல்லையா? கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை போல நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால இந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா நம்ம வீட்டுக்காரம்மாட்ட? இல்லை அவங்க தான் நமக்கு தர முடியுமா? தரலாம், சில பேர் இருக்கலாம், அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக, அதை நீட்டிக்க செய்வானாக. நான் ஏன் இதற்கு சொல்கிறேன் என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உக்கதத்தில் ஹபில், அது கயிற்றில் போடப்பட்டிருக்கிற முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு மிகச்சிறந்த அறிவாளி, ரொம்ப ஐக்கியம் உள்ளவங்க. அவருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம்னா ஒரு சிறந்த பேராசிரியர், சிறந்த ஞானி. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய சட்டவியலில் ஏதாவது சந்தேகம் வந்து விட்டால் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு முன்னால் சென்று மண்டியிட்டு பாடம் கற்றுக்கொண்டார்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள். மிகச்சிறந்த அறிவாளி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சபையிலையும் கண்ணியம் செய்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த அறிவை பல சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் வியந்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், ஹுது நிஸ்ஃப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, இந்த செக்கச் சிவந்த பெண்ணிடமிருந்து இந்த மார்க்கத்தின் பாதி ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய அங்கீகாரம் பாருங்க, எவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் பாருங்க. இந்த பெண்ணிடமிருந்து, ஹுமைரா என்பது ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஒரு பட்டப்பெயர், ஒரு செல்ல பெயர். அவங்க சொன்னாங்க, இந்த செக்கச் சிவந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் இந்த மார்க்கத்தின் பாதி ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அவ்வளவு தூரம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, மெச்சுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை அவ்வளவு தூரம் கண்ணியம் செய்திருக்கிறார்கள். இந்த கயிற்றில் போடப்பட்ட முடிச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த பதில் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு திருப்தி தரவில்லை, அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகல.
கயிற்றுல போட்டுக்கிற முடிச்செல்லாம் சரிதான், முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. கைஃபல் உக்குதா, கயிற்றுல போட்டுக்கிற முடிச்சுன்னு சொன்னீங்க, நான் அல்லாத மற்ற மனைவிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த அன்பும் பாசமும் அங்கேயும் கொஞ்சம் பரிமாறப்படுமா இல்லையா? கயிற்றுல போட்டுக்கிற முடிச்சு ஓகே, முடிச்சு எப்படி இருக்கிறதுன்னு கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஹாலிஹா, என்றைக்கு நான் அந்த முடிச்சு போட்டேனோ அது அப்படியே இருக்கிறது, அது தளரவில்லை, அது லூஸ் ஆகவில்லை என்று சொன்னார்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அந்த அன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எந்த சேதாரமும் வந்து விடாமல், நீங்கள் இந்த உலகத்தில் பெரிய பொறுப்புக்கு வரலாம், சமுதாயத்தின் தலைவராக வரலாம், சமுதாயத்தின் சேவையாளராக நீங்கள் வரலாம், வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கே எனக்கு நேரம் இல்லை என்கிற நிலையில் பெரிய பொறுப்புகளை நீங்கள் சுமக்கலாம். அப்படி சுமந்தாலும் கூட உங்களுக்காக ஒரு ஜீவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறது, அந்த ஜீவனுக்கு நீங்கள் அன்பை செலுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டி இருப்பதை பார்க்கிறோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில இருந்த அந்த அன்பு இருக்கு பாருங்க, எப்பா வரலாற்றில் படித்து பார்க்கிற போது ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து விட்டு சொன்னாங்க. கதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ருஸிக்து ஹுப்பஹா, கதீஜாவின் அன்பை அல்லாஹ் எனக்கு ரிசுக்காக தந்தான் என்று சொன்னாங்க. நமக்கு ரிசுக்குன்னா என்னங்க? சாப்பாடு ஒரு ரிசுக்கு இல்லையா? யாராவது டீ வாங்கி கொடுத்தா இன்னைக்கு ரிசுக்கு உன் கையில் அப்படிம்போம். யாராவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா இன்னைக்கு உங்கள் வீட்டில் சாப்பிடணும், என் ரிசுக்கு உங்கள் வீட்டில்ம்போம். ரிசுக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, அது பெரிய வார்த்தை, நிறைய பொருள் கொண்டு இருக்கக்கூடிய கடல் போன்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருஸிக்து ஹுப்பஹா, அன்னை கதீஜாவின் அன்பை அல்லாஹ் எனக்கு ரிசுக்காக தந்தான். மனைவியின் அன்பை பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே ரிசுக்கு அல்ல. ஒரு மனைவி நல்லா அழகா இருக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய நகநட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க, சிவி சிங்காரித்து எப்பொழுதும் அவங்க எப்பவும் மேக்கப்லேயே இருக்கிறாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க, எல்லாம் ஓகே தான். அவங்க கிட்ட இருந்து அன்பு வரவில்லை, எப்பொழுதும் அவர் கோபக்காரியாக இருந்தால் எப்படி இருக்கும்? நாம் வெளியிலே ஒரு தோல்வியை சந்தித்து விட்டு, ஒரு வியாபாரத்தில் ஒரு நட்டத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வருகிற பொழுது நீங்கள்லாம் வியாபாரம் தொடங்கினா உருப்படுமா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்திற்கான சேவைகளை செய்வதற்காக தளத்திற்கு வந்த பொழுது அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்து முதலாக கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்திற்காக தாங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய செல்வம் முழுவதையும் இந்த மார்க்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பொழுதெல்லாம் கொடுத்தார்கள். அந்த அன்பு நீடித்து நிலைத்திருந்த என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருஸிக்து ஹுப்பஹா, கதீஜாவுடைய அன்பை எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் தந்தான் என்று சொன்னார். அந்த அன்பு ரிஸ்க்காக இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பு இல்லைன்னா எல்லாமே சுக்குநூறாய் போய்விடும். அந்த வீடு என்பது வெறும் கட்டிடமாக இருக்குமே தவிர, 4 சுவர்களை கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை பூசப்பட்ட கட்டிடமாக இருக்குமே தவிர, ஒரு சிறைச்சாலையாக இருக்குமே தவிர, அது சொர்க்கமாக ஒருபோதும் இருக்காது. அன்பு இருக்கிற வீட்டை நோக்கித்தான் என் வீடு எனக்கு சொர்க்கம் என்று ஒருவனால் சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலும் எந்த இடத்திலும் மனைவி மகளை விட்டு கொடுத்ததில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், குன்து உரஜ்ஜிலு ரஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஹாயிலுன், நான் மென்சஸாக இருக்கிற பொழுது ரசூலுல்லாவுக்கு நான் தலைவாரி விடுவேன், எண்ணெய் தேர்த்து தலைவாரி விடுவேன். அதாவது இதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு பெண்ணிடமிருந்து தேவை முடிந்தவுடன் எழுந்து செல்லக்கூடியவன் அல்ல ஒரு ஆண் என்பதை சொல்கிறார்கள். உடல் ரீதியாக அவளுக்கு ஒரு உபாதை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனா நீ தள்ளி உட்காரு என்று தள்ளி வைப்பது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, நபிகளாருடைய சுன்னத்து அல்ல. அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார்கள். நான் இருக்கிற பொழுது பெருமானாரை மடியில போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு தலை வாரி விடுவேன், தலை சீவி விடுவேன் என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வாக்குமூலம் இது இல்லையா? ஆனால் இது மாதிரி இல்லற வாழ்க்கை தொடர்பாக, குடும்ப வாழ்க்கை தொடர்பாக செய்திகளை, உணர்வுகளை மதிப்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக இன்னொரு ஆளுமையை பார்க்க முடியாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், குன்து முஸ்தயக்கிலம் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே படுத்திருந்தேன், நான் உறங்கவில்லை.
இரவு நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நைட் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்திரிச்சு போய் தஹஜ்ஜத் தொழுவாங்க. அதன் பிறகு ஜன்னத்துல் பகீக்கு சென்று ரொம்ப நேரம் உட்கார்ந்து மக்களுக்காக துஆ செய்வார்கள். இறந்து போன மறைந்து விட்ட சஹாபாக்களுக்காக, அந்த தலைமுறைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடிய வழக்கம் வைத்திருந்தார்கள். தினமும் அப்படி எஞ்சி போயிடுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், குன்து முஸ்தைகலம் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் படுத்திருந்தேன், ஆனால் நான் தூங்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான தொழுகைக்கான நேரம் வந்த பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், காம ருவைதா வ அஹதன் அல ருவைதா வ ஃபதஹல் பாப ருவைதா வ ருவைதா. ருவைதான்னு சொன்னால் அமைதி என்ற அர்த்தம். பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி மெதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக எழுந்தார்கள், மெதுவாக தங்கள் செருப்பை கையிலே எடுத்தார்கள். வஃபதஹல் பாப ருவைதா, மெதுவாக கதவை திறந்தார்கள். வஹரஜ ருவைதா, மெதுவாக அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போனார்கள். கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு தொழுகை இபாதத்தெல்லாம் முடிஞ்சு துஆ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல வீட்டுக்கு வந்தார்கள். வஃபதஹல் பாப ருவைதா, மெதுவாக கதவை திறந்தாங்க, எங்களுக்கு பக்கத்தில் மெதுவாக செருப்பை வச்சாங்க, மெதுவாக வந்து என் பக்கத்திலே படுத்து கொண்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. காலையில் இருந்த எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க, எவ்வளவு அசதி இருக்கும். தூக்கங்கிறது எல்லாருக்குமான ஒரு உரிமை. அந்த தூக்கத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த உணர்வை மதிக்கிற பண்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வீட்டில் எப்படி கடைபிடித்திருந்தார்கள் என்பதைத்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வாக்கு மூலமாக இந்த தலைகளுக்கும் சொல்லிக் கொண்டிருப்ப இப்படிமான செய்திகள். நாமெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு போலீஸ் அதிகாரியை போல, ஒரு மிலிட்டரிக்காரனை போல, ஒரு கொலகாரனை போல, ஒரு முரட்டு ரவுடியை போல ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள். இந்த ஆளையே இப்ப வந்தா வீட்டுக்குள்ள என்று நினைக்கிற பிள்ளைகளும் பெற்றோர்களும் மனைவி மக்களும் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷர்ருன் நாஸி அல்லய்யிகு அலா அஹ்லிஹி, மனிதர்களில் ஆக மோசமான மனுஷன் யார் தெரியுமா? தன் குடும்பத்தாருக்கு மன நெருக்கடியை தருகிறானோ அவன் மனிதன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க வார்த்தையை கவனிங்க. தன்னுடைய குடும்பத்தாருக்கு யார் மன நெருக்கடியை தருகிறானோ, டென்ஷனை தருகிறானோ, பதற்றத்தை தருகிறானோ அவன்தான் மோசமான மனிதன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு கைஃப யகூனு முஹய்யிகன் அலா அஹ்லிஹி, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண்மகன் எப்படி தன் குடும்பத்தாருக்கு, தாம் பிள்ளைக்கு, தாம் மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி நெருக்கடியை தர முடியும், எப்படி டென்ஷன் தர முடியும் என்று கேட்டபொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு அற்புதமான விஷுவலைஸாக நமக்கு காட்டுகிறார்கள். அர் ரஜுலு, ஒரு ஆண்மகன், ஒரு கணவன், இதா தஹல பைத்தஹு, தன்னுடைய வீட்டுக்குள் அவன் தன்னுடைய ஹஷஅத் இம்ரஅஹு வரதஹு, அவனுடைய மனைவி அஞ்சி நடுங்குவாள், அவனுடைய பிள்ளைகள் அவனை கண்டு விரண்டு ஓடுவார்கள். இதுக்கு மேல ஒரு விளக்கம் தேவையா? ஒரு மனிதன் தன் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் அவனுடைய வருகையை கண்டு மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக ஹஷஅத் இம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவி அஞ்சி நடுங்குவாள், அவனுடைய பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோடு நிறுத்தவில்லை, அடுத்த வார்த்தை சொன்னார்கள், வைதா ஹரஜ, அவன் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா, அவன் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா, லஹிக இம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவி சிரிப்பால், வாய் விட்டு சிரிப்பால், ஃபஸ்தஅனஸ வலதஹு, அவனுடைய பிள்ளைகள் துள்ளி குதிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப இவன் வீட்டுக்குள்ள எப்படி போகணும்? நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் நமக்குன்னு 3 ஜீவன், அவங்களை வேண்டும், அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். நம்ம வெளியில என்ன டென்ஷன் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அங்கே செலுத்திவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில் செல்வதற்கு போகிற பொழுது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த பிணைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடும். எல்லாம் பார்த்து தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருப்பதை பார்க்கிறோம். பெற்ற தந்தை மகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அரவணைப்பதில்லை, நண்பனாக ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களை பண்டால் சலாம் சொல்வதில்லை. பையன் வாப்பாவை பள்ளிவாசலை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் உங்க வாப்பா வர்றாரு, அவர் கிடக்காரு சொல்றனா இல்லையா? இந்த வெறுப்பும் இந்த விரிசலும் எங்கே இருந்து வந்தது?
நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய தோளில் கை போடவில்லை என்றால், அவர்களை அள்ளி அணைக்கவில்லை என்றால், அவர்களை கொத்தி கொண்டு செல்வதற்கு உலகத்தில் நிறைய பேர் வலை வீசி காத்திருக்கிறார்கள். உன் தகப்பனை விட்டு நீ வெளியிலே வா, உன் தாயை விட்டு நீ, உன் வீட்டை விட்டு நீ வெளியிலே வா என்று நம்முடைய பிள்ளைகளை அழைப்பதற்கு ₹1,00,000 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பயன்படுத்துகிற மொபைலில் ஒரு லைக் விழுந்தா போதும், அல்லது அவன் தூங்க போகிற பொழுது குட் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தா போதும், யாரு என்ன ஏதுன்னு அவன் அந்த வேற கண்டுபிடிச்சு அங்க வரைக்கும் போவான். ஓஹோ, நம்மளை ஆதரிக்கிறதுக்கு, நம்மளை ரசிக்கிறதுக்கு, நம்ம போட்டோக்கு லைக் போடுறதுக்கு, நம்மளுடைய செய்திகளை ஃபார்வர்ட் பண்றதுக்கு இந்த உலகத்தில் யாரோ இருக்கிறார்கள் என்று தாயையும் தகப்பனையும் விட்டு விட்டு இன்றைக்கு ஓடி போகக்கூடிய இளம் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்முடைய பெற்றோர்கள் எத்தனை பேர் போலீஸ் நிலையங்கள், காவல் நிலையங்களில் சென்று கைகால்களை பிடித்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள்? என்ன காரணம்? இந்த அன்பை நம்முடைய பிள்ளைகள் மீது செலுத்தாத காரணம். ஒரு கட்டத்தில் தாய் மீதோ தகப்பன் மீதோ பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருகிற பொழுது அந்த பையனை என்ன கேட்பான் தெரியுமா? அம்மாவை பார்த்து, அம்மா எப்படிம்மா இந்த ஆளோட 30 வருஷமா வண்டி ஓட்டுனேன் அப்படின்னு கேட்பான். இல்லையா? நடக்கிறதா இல்லையா? எத்தனையோ குடும்பங்கள் நடக்கிறது. பள்ளிவாசலுக்கு பஞ்சாயத்து வருகிறது, என் பிள்ளை என்னை மதிக்க மாட்டேங்கிறான், பார்த்தா சலாம் சொல்ல மாட்டேங்கிறான், வீட்டுக்கு லேட்டா வர்றான், எங்கடா போறேன்னு கேட்டா எக்குத்தக்கா பேசுறான், எதையாவது போட்டு உடைக்கிறான், அவன் மூஞ்சியை பார்த்தாலே பயமா இருக்குது, எதையாவது போட்டு அடிச்சு கொன்றுவானோ பயமா இருக்குது. கையோடு பேசக்கூடிய தந்தைமார்களை எங்களுக்கு தெரியும். பெருமக்களை அன்பை செலுத்த வேண்டும், அது ஒரு அமானத்து என்பதை நாம் புரிந்து வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்பை வெளிப்படுத்துறதுல, இந்த பாசத்தை காட்டுறதுல ரசூலுல்லாஹ்வுக்கு நிகராக பார்க்க முடியாது. ஹதீஸ்ல ஒரு அருமையான செய்தி, நான் முடிவுக்கு வந்தேன், ஒரு அருமையான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்து அந்த மஜ்லிஸ்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வீட்டில் அக்கா தங்கச்சி அவங்க இவங்க மாமி பொண்ணு எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது என்ன நடக்கும்? கலகலகலன்னு பேசிட்டு இருப்பாங்களா இல்லையா? அது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். நான் ஒரு நபி, நான் இருக்கும்போது நீங்க பேசலாமா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஹதீஸ்ல அந்த வார்த்தை வருகிறது. அவங்க உட்கார்ந்து கலகலகலன்னு பெண்கள் அவர்களுக்கே உண்டான பாணியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சபையில் உட்கார்ந்துக்கிறாங்க. திடீர்னு கதவு தட்டப்படுகிறது. கதவு தட்டப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டாங்க. வெளியில இருந்து கதவை தட்டின நபர், ஆனால் உமர், நான் உமர் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே இந்த கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல தாய்மார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து பெண்கள் எல்லாம் கப்சிப்புன்னு அப்படியே ஒரு திரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கதவை திறந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்தாங்க. உள்ள வந்து சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லி உள்ள வந்த உடனே உமர் ரலியல்லாஹு வரவேற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பற்றி சிரிச்சாங்க. அப்படி சிரித்த பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ் சின்னக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்பவுமே சிரித்த முகத்தோடு வச்சுக்கிட்டோம், நீங்கள் ஏன் என்னை பார்த்து சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த பொம்பளைகளை நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு நேரம் ஒரே சவுண்டாக கச்ச கச்சன்னு ஒரே பேச்சாக இருந்துச்சு, வெளியில் நான் உமர் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாம் கப்சிப்புன்னு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னவுடன் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஃபஅன்த யா ரசூலல்லாஹ் ஹக்கு அன் யஹபன, அந்த பெண்கள் பயப்படுவதற்கும் கண்ணியம் செய்வதற்கும் என்னை விடவும் நீங்க தான் தகுதியானவங்க இல்லையா? ஆனால் அந்த சபையில் உங்களை உட்கார வச்சுக்கிட்டு கசகசன்னு சத்தம் போட்டுட்டு ஏன் குரலை கேட்டவுடனே இப்படி கப்சிப்புன்னு ஆயிட்டாங்களேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சும்மா இருக்கல, அந்த பெண்களை பார்த்து கேட்டார்கள், அத்தஹபனனி வலா யஹபன ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பயப்படாம இந்த உமருக்கா நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு வார்த்தை கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, வஹி வரக்கூடிய ஆளுமை அல்லவா, மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய தலைவர் அல்லவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களெல்லாம் நீங்க கண்ணியப்படுத்தணும், அவங்க இருக்கிற சபையில நீங்க பேசக்கூடாதா இல்லையா, மௌனமா இருக்கணுமா இல்லையா, கண்ணியம் செய்யணுமா இல்லையா? இந்த உமருக்கு போய் நீங்க உமருடைய குரல் கேட்ட உடனே நீங்க இப்படி பயப்படுறீங்களே, அஞ்சு நடுங்குறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு சும்மா இருக்கலாமே, அங்கிருந்து ஒரு குரல் வந்துச்சு, பல் அன்த அஃபல்லு வ அக்லல் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க ரசூலுல்லாஹ் வெரி நைஸ் பர்சன், ஆனா நீங்க ஒரு மொரட்டு ஆசாமி, நீங்க ரொம்ப கடுகடுப்பான ஆளு, உங்களுக்கு பயப்படாமல் இருக்க முடியுமான்னு அந்த பெண்கள் கேட்டாங்க. இப்படி சில நேரத்தில் ஆண்கள் ஷேம் ஆகிற இடங்கள் இருக்கிறதா இல்லையா? உடனே உமர் ரலியல்லாஹுடைய முகம் அப்படியே மாறி போயிடுச்சு.
மாறி போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுடைய முதுகுல கையை போட்டு தாஹுன்ன யா உமர், விட்டுருங்க, இந்த பெண்கள்னால அப்படித்தான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லி உமர் ரலியல்லாஹுவை அருகிலே அமர வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் யோசிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த தாய்மார்கள் கொடுத்த வாக்கு மூலம், நீங்கள் ஒரு முரட்டு ஆசாமி, நீங்கள் கொஞ்சம் கடுகடுப்பானவர், கோபக்காரரு, ஆனால் எங்கள் ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை, அவங்க ரொம்ப மென்மையானவர்கள், எங்களை மதிப்பவர்கள், எங்களை கண்ணியம் செய்யக்கூடியவர்கள், எங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள், அவர்கள் இருக்கிற ஒரு சபையில் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவதற்கு எங்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியவர்கள் என்கிற அத்தனை பொருளும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் பெண்களுடைய உணர்வுகளை, அவருடைய பேச்சு, அவருடைய உரிமைகளை எல்லாவற்றையும் கண்ணியம் செய்தவர்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன, உரிமை என்ன என்று கேட்ட பொழுது, அன் துத்இமஹா இதா தஇம்த, நீ என்ன குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிட்றியோ அதே மாதிரி சாப்பாட்டை உன் பொஞ்சாதி கொடு, உன் பிள்ளைகளுக்கு கொடு. நம்ம ஹோட்டலில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுகிற பொழுது என் வீட்டில் என் பிள்ளையும் என் பொஞ்சாதியை என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். அன் துத்இமஹா இதா தஇம்த, நீ சாப்பிடுவதை போல தரமான குவாலிட்டியான ஆரோக்கியமான உணவை உன் பிள்ளைகளுக்கும் உன் மனைவிக்கும் நீ தர வேண்டும். வக்ஸூஹா இதக்தஸைத, நீ எப்படி ஒரு தரமான கண்ணியமான ஆடையை அணிகிறாயோ அதே போன்ற கண்ணியமான ஆடையை உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் மனைவிக்கும் நீ வாங்கி அணிவிக்க வேண்டும். நான் மட்டும் 2000 ரூபாய்க்கு லெனின் சட்டையை போட்டுட்டு அவங்களுக்கு 150 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தா அது நீதியாக ஆகாது என்கிற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வலா ததுரிபில் வஜ்ஹ, உங்கள் மனைவியரின் முகத்தில் கை நீட்டி அடிக்காதீர்கள். வலா துகப்பிஹ், அருவருப்பான கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டாதீர்கள். நான் இதை விரித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் ஒரு சின்ன சண்டை வருகிற பொழுது, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருகிற பொழுது எவ்வளவு வார்த்தைகளை விடுகிறோம். நமக்காக சமைத்து தரக்கூடிய, நாம் வெளியில் சென்று விட்டால் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய, நம்முடைய குடும்பத்தின் அரணாக இருக்கக்கூடிய, நம்முடைய எல்லா ஆசாபாசங்களுக்கும் துணை நிற்கக்கூடிய அந்த ஜீவன்களை நோக்கி என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கிறதோ எல்லாமே சொல்கிறோமா இல்லையா? நம்ம இன்னைக்கு ரீல்ஸில் அதனை சண்டைகள்லாம் பார்க்குறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதமான அறிவுரையை சொல்கிறாங்க. வலா ததுரிபில் வஜ்ஹ, கை நீட்டி முகத்தில் அடிக்காதீங்க, முகத்தை காயப்படுத்தி சேதப்படுத்தாதீர்கள். ஏன்னா முகங்கிறது ஒரு மனுஷனுடைய ஐடென்டிட்டி வெளிப்படக்கூடிய இடம், ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அது. அதை காயப்படுத்தக்கூடாது. வலா துகப்பிஹ், அருவருப்பான கேவலமான வார்த்தைகளை சொல்லி உங்கள் மனைவியரை திட்டாதீர்கள். ஏதாவது கண்டிப்பதாக இருந்தால் 4 சவுருக்குள்ளே வச்சுங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை போடக்கூடிய தம்பதியர்கள், கணவனை மதிக்காமல் தரங்கட்ட வார்த்தையில பேசக்கூடிய மனைவிமார்கள், அல்லது குடித்து விட்டு வந்து வேற ஏதாவது போதைக்கு அடிமையாகி பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் துன்புறுத்தக்கூடிய கணவன்மார்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. தீனுக்கு பெரிய அவப்பெயரை நம்முடைய இளம் தம்பதியர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கலிபத் ஜௌஜத்துஹு வலா யதஹு அலா கத்ஃபிஹா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்னைக்காவது கோபிச்சிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா கோபமாக எதையாவது போட்டு உடச்சிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவோமா இல்லையா? இன்றைக்கி பெரும்பாலும் செல்ஃபோனுடைய அந்த டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னா ஏதோ செவுத்துலதுக்கு அடிச்சுக்காருன்னு அர்த்தம். பெரும்பாலும் அது உடஞ்சிக்குன்னா அப்படி தான், அதுக்கு அர்த்தமே அது தான். இளைஞர்களுடைய செல்ஃபோனை பார்த்தோம்னா ஒரு சின்ன கீரல் அது இது, ஏன்னா மனைவி அடிக்கிறதுக்கு தைரியம் இருக்காது, துணிச்சல் இருக்காது, பல்ல கடிச்சிக்கிட்டு செல்ஃபோனை தூக்கி செவுத்தில் அடிச்சிடுவார் இல்லையா? இது கோபம் என்பது இயல்பான விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்கள் கோபப்படுகிற பொழுது என்ன முறையை கடைபிடிப்பாங்கன்னா, அந்த மனைவியின் தோளின் மீது கை வைப்பார்கள். அந்த ஒரு டச், நான் உனக்கான ஆளு, நீ எனக்கான ஆளு, இப்படி கோபிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தால் சரி வராது என்கிற தொனியில் அந்த மனைவியின் தோளின் மீது கை வைப்பார்கள். அப்படி கை வைத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஃபிர் தன்பஹா, இறைவா என் மனைவியின் பாவத்தை மன்னிப்பாயாக. என்ன பாவம் செஞ்சுட்டாங்க? இயல்பான விஷயம் தானே. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு தூதரின் மீது கோபப்படுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நம்மள மாதிரி தான் அவங்களும் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க தானே.
ஒரு நபியை கோபப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாகிவிடும் என்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமாருடைய தோளின் மீது கைகளை வைத்து இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஃபிர் தன்பஹா, என் மனைவியின் கோபத்தை பாவத்தை நீ மன்னிப்பாயாக, வதுஹிப் கைல கல்பிஹா, அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு கோபம் இருக்கு, அதை நீக்கி விடுவாயாக இறைவா. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை அல்லாஹ் நிராகரிப்பானா? ரத்து செய்து திருப்பி அனுப்புவானா? இல்லையா. அல்லாஹும்ம ஃபிர் தன்பஹா, இறைவா அது கணவனும் மோதலாம் மனைவியும் மோதலாம், என் மனைவியின் கோபத்தை அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வதுஹிப் கைல கல்பிஹா, என் மனைவியினுடைய உள்ளத்தில் கல்பில் படிந்திருக்கக்கூடிய அந்த கோபத்தை நீக்கி விடுவாயாக. வஅஇதுஹா மினல் ஃபிதன், அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த குழப்பத்தில் இருந்து அவளை மீட்டு தருவாயாக, பாதுகாப்பாயாக என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். இந்த துஆவை நாம் கற்றுக்கொண்டு ஓதிவிட்டால் எந்த கவுன்சிலிங்கும் தேவையில்லை, எந்த கட்ட பஞ்சாயத்தும் தேவையில்லை, எந்த ஜமாத்துக்கு முன்னாடியும் என்று புகார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமக்களே, இந்த உலகத்தில் மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றிகரமான இல்லற வாழ்க்கை, வெற்றிகரமான தாம்பத்திய வாழ்க்கை, மனக்கசப்புகள் இல்லாத, கோபதாபங்கள் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய பெருமை நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அந்த பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அப்படி அந்த வாழ்க்கையை முன்னெடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய இல்லற வாழ்க்கையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளை குட்டிகளோடு வாழக்கூடிய உறவுகளோடு வாழக்கூடிய அண்ணன் தம்பிகளோடு அல்லது மாமன் மச்சாங்களோடு வாழக்கூடிய அந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பு சிதையாமல் அது முழுவதுமாக பாதுகாக்கப்படும் என்கிற எண்ணத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் நிறைய சட்டங்களை, தீனுடைய காரியங்களை, குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் வணக்க வழிபாடுகள் தொடர்பான செய்திகளை படிக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அன்னை கதீஜாவோடு எப்படி வாழ்ந்தாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்தாங்க, மற்ற மனைவியோடு எப்படி வாழ்ந்தாங்க என்கிற தகவல்களையும் நாம் படிக்கிற பொழுது அந்த படிப்பது ஒரு சுன்னத்து, அதன் வழியாக அந்த சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய தம்பதிகளை, நம்முடைய பிள்ளைகளை நாம் யாருக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோமோ, யாரையெல்லாம் திருமணம் செய்து கொடுக்க இருக்கிறோமோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய சொர்க்க வாழ்வாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய. இந்த ஊரில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஏற்கனவே வாழ்ந்துவிட்ட பெருமக்களுடைய பொருட்டால் இன்னும் பரக்கத்தையும் அறிவையும் ஞானத்தையும் தீனையும் ஹயாத்தாக்கி தருவானாக. இங்கே இனி வளரக்கூடிய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, மிகச்சிறந்த இறைநேசர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமலான் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. நாம் தயாராக வேண்டும், அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரம்ஜான் தானே வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம் கவனக்குறைவாக ஒரு ஜூன் மாதம் வருவதைப் போல, ஒரு மே மாதம் வருவதைப் போல, ஒரு ஏப்ரல் மாதம் வருவதைப் போல அசட்டையாக இருந்து விடக்கூடாது. ஷாபான் வரும், ரஜபு வரும், ரமலான் வருவதைப் போல வரும். ரமலான் வருகிற பொழுது நாம் இருக்கணுமா இல்லையா? அந்த முடிவு யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன் எவ்வளவு ஆயுசை போட்டுச்சுக்கான்னு தெரியாது. அதனால் கடந்த ஆண்டுகளில் எப்படி ரமலானை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானோ அதே போல இனி வரக்கூடிய ஆண்டிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பாராக. குடும்பத்தோடும் சந்ததிகளோடும் உறவுகளோடும் சொந்த பந்தங்களோடும் பெருநாளை கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. இந்த மஜ்லிஸில் எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றார்களோ அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வையும் அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையாக, உயர்ந்த வாழ்க்கையாக, கல்வியிலும் துனியாவுடைய வாழ்க்கையிலும் ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் தீனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய உயரத்தையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அந்த பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.